எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கொஞ்சமாக இருக்குது. காக்காவுக்கு கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து கொஞ்சம் அள்ளி வச்சாச்சு. முதல்ல காக்காவுக்கு தான் நாங்கள் சாப்பிட்றது முன்னாடி வைப்போம். இது வந்து எறா சம்பாங்க பாருங்கள், எறா சம்பா அவிச்ச முட்டை. எறா போடாமல் காஞ்ச எறா போட்டு சம்பா வச்சேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அவிச்ச முட்டை இல்லாமல் வந்து அவர் சாப்பிட மாட்டார். எப்பவுமே அவிச்ச முட்டை தான் அவர் வந்து எதுனா ஒன்று, எந்த குழம்பு செஞ்சாலும் எந்த டிஷ் செஞ்சாலும் அவருக்கு வந்து முட்டை இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கறி மீன் இருக்கணும். பாருங்கள், மீன் நேற்று பொரித்தேன். அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை வடிகட்டி செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சிருக்கேன், நீட் அப்பளம் வாங்கி. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். எதனா ஒரு டவுட் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து வீடியோ வந்து லைவாக வந்து என்னால் போட முடியாது, வேணால் வெறும் வாயில் வந்து எப்படி செய்கிறது வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டிஷ் வந்து செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதான் எங்கள் வீட்டு டுடே சமையல். சமையல் செய்கிறது கூட ஒரு கலை தான். இதான் எங்கள் கிச்சன் பாருங்கள், இது எங்கள் கிச்சனு. இதுதான் எங்கள் கிச்சன். எல்லாம் சம கழுவி பாதி சமமாக அடுக்கி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து எங்கள் டுடே சமையல். ஓகே, பாய்.